நம்முடைய சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்வி மையத்தினுடைய 8வது வகுப்பு இன்று திருமுறைகள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நமது வகுப்பிலே இந்த வாரம் வகுப்பு எடுக்க வேண்டிய ஆசிரியர் ஐயா அவர்கள் அருணை பாலராவ் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வர இயலவில்லை என்பது நமக்கு தாமதமாக தெரிய வந்ததால் நம்முடைய அறிவிப்பும் அது தொடர்பான விஷயங்களும் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனவே அதற்காக நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியார்கள் அதை பொறுத்தருள வேண்டுகிறோம். இந்த கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது சமயக்குறவர் வரலாறு ஒரு அறிமுகம் என்ற அளவிலே நாம் பார்த்திருந்தோம். சைவ சமயக்குறவர்கள் 4 பேர் என்று நாம் போற்றுகின்றோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். இந்த 4வரையும் சைவ சமய குறவர்கள் என்று நாம் போற்றுகின்றோம். இவர்கள்தான் நம்முடைய சைவ சமயத்தை நிறுவியவர்கள். சைவ சமயம் என்றும் இருக்கிறது, இடையிலே ஏற்பட்ட தொய்வை நீக்கி மீண்டும் நிறுவியவர்கள் என்ற அடிப்படையில சைவ ஸ்தாபனாச்சாரியார் என்று இவர்களை நாம் வணங்குகிறோம், போற்றுகிறோம். இவர்களுக்குத்தான் ஆரம்ப காலம் தொட்டு முதலிலே கோயில்களிலே திருவுருவங்கள் வைக்கப்பட்டன என்பது வரலாறு. இந்த சைவ சித்தாந்த சாஸ்திர சைவ சமய குறவருடைய வரலாறு என்பது ஒரு வகையில் பாரத நாட்டினுடைய வரலாறோடு தமிழகத்தினுடைய வரலாறோடு தொடர்புடையது. ஏனென்றால் பாரத நாடு முழுவதும் அந்த காலகட்டத்திலே சமண பௌத்த மதங்கள் பேரெழுச்சி கொண்டு பரவி பெருவாரியான மக்களை தங்களுடைய மதத்திலே சேர்த்து இந்த பாரத நாட்டினுடைய பண்பாட்டை பெருமளவில் மாற்றி வைத்திருந்தன. ஒரு வகையில் அந்த மதங்கள் இந்நாட்டு மொழிகளுக்கும் பண்பாட்டுக்கும் பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருந்தாலும், இன்னொரு வகையில் அவை மனித வாழ்வை வேறொரு கண்ணோட்டத்தில், அதாவது ஒரு விரக்தியான ஒரு கண்ணோட்டத்தில் நோக்கின. அதன் விளைவாக பெருவாரியான மக்கள் சிறிது காலம் மட்டுமே அந்த மதங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதன் பிறகு மெல்ல மெல்ல அதிலிருந்து விலக ஆரம்பித்தார்கள் என்பது வரலாறு. சைவ சமய வரலாறு எழுதிய டிபி சித்தலிங்கையா அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது, அந்த காலகட்டத்தில் இருந்த சமண மதம், தமிழகத்தில் இருந்த சமண மதம் நிலையாமையை மட்டுமே மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக கருதி அதை மட்டுமே முன்னிறுத்தி தனது சமயத்தை பரப்பியது. அது தமிழர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்ப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லுவார். நிலையாமை என்பது இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்று 3 வகைப்படும். இதுல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு இளமை ரொம்ப நாள் இருக்காது, அதே போல இந்த உடம்பு என்பது ரொம்ப நாள் இருக்காது, அதே போல நாம் வைத்திருக்கின்ற செல்வம் என்பதும் நம்மிடம் நீண்ட நாள் இருக்காது. இந்த 3மே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே நம்மிடம் இருக்கும், அதன் பிறகு மறைந்துவிடும். எனவே இந்த 3ஐயும் நம்பிக்கொண்டு நீங்கள் நாம் நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம், நிரந்தரமாக இன்பங்களை அனுபவித்து விடலாம் என்று கருதி உலக இன்பங்களிலே மூழ்கி விடாதீர்கள், அறம் செய்யுங்கள் என்று சமண மதம் தமிழகத்திலே போதித்தது. சமண மதம் சொன்ன அறம் என்பது வேறு வகையானது. உயிர்களை அதில் போற்றுவது அடங்கும் என்றாலும் அது வேறொரு வகையான சில அறங்களை அது சொல்லி நமது பாரத தேசம் முழுவதும் அந்த அறத்தை அது வளர்த்து எடுத்தது. பிற்காலத்திய இன்றைய ஆய்வாளர்கள், ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், இன்று நாம் பார்க்கக்கூடிய சைவ உணவு பழக்கம் உள்ளிட்ட சில கொள்கைகள் எல்லாவற்றையுமே நமக்கு வரையறுத்து கொடுத்தது சமண மதம் என்று சொல்வார்கள். அதில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. தமிழகத்திலே அந்த காலகட்டத்தில் எப்படி சூழல் இருந்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு சங்க இலக்கியத்திலே சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. சங்க இலக்கிய குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது தமிழர்கள் வாழ்க்கையை மிக இயல்பாக வாழ்ந்திருந்தார்கள். எந்த விதமான மிகையான உணர்ச்சிகளோடோ அல்லது கற்பனையான உணர்ச்சிகளோடோ அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதிலே மாட்சியில் பெரியோரை வியத்தலமிலுமே
காட்சியில் சிறியோரை இகழ்தல் இளமை என்று அந்த சங்க இலக்கிய வரிகள் எல்லாம் வருகின்றன. அதே போல் சங்க இலக்கியத்திலே அவர்கள் உண்ட உணவுகள், உடுத்த உடைகள், அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகைப்படுத்தப்படாத மிக இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சூழல் தான் தமிழகத்திலே அன்று காணப்பட்டது. சங்க இறுதி காலகட்டமான கிபி 3ஆம் நூற்றாண்டு அளவில் சமண மதம் தமிழகத்திலே வந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சரவணபலகுலா என்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் சமணர்களுடைய அன்றைய தலைமையிடமாக இருந்தது. அதன் பிறகு சமணம் அங்கிருந்து மெல்ல மெல்ல தெற்கே பரவி கன்னியாகுமரி வரையிலும் அது பறந்து விரிந்து சென்றது. கன்னியாகுமரியிலே சிதறால் என்ற மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய சமண சிலைகளை எல்லாம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்கிகுளத்தில் கூட ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய மகாவீரருடைய சிற்பத்தை அவர்கள் பகவதி அம்மனாக இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் உள்ளூர் மக்கள். அந்த அளவுக்கு சமண மதம் மிக ஆழமாக பாரத தேசம் முழுவதும் பரவியது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் முதல் வரை பரவி இருந்தது. பிற்காலத்தில் பௌத்தத்தின் செல்வாக்கு மிக சரிந்த நிலையிலும் கூட சமண மதம் உயிர்ப்போடு இருந்தது. இந்த சமண மதத்திலே 2 பிரிவுகள் இருந்தன. ஒன்று திகம்பர பிரிவு, இன்னொன்று ஸ்வேதாம்பர பிரிவு. திகம்பர பிரிவு என்ற பிரிவில இருந்த துறவியர் பெருமக்கள் ஆடை அணிய மாட்டார்கள், அவர்கள் பாய் உடுத்திக் கொள்வார்கள் என்ற குறிப்புகளை நாம் தேவாரங்களிலே பார்க்கிறோம். வடக்கே அப்படி இல்லை என்றும் வரலாறு கூறுகிறது. இங்கே தமிழகத்திலே அவர்கள் பாய் உடுத்துக் கொள்வார்கள். சில இடங்களிலே அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கிய இடங்களுக்கு பேரு பாளிகள் என்று பெயர். அவையெல்லாம் மலையிலே இருக்கக்கூடிய குகைகளிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வெளியிடங்களிலே பொதுவாக அவர்கள் வரவில்லை என்று தெரிகிறது. வெளியிடங்களுக்கு அவர்கள் வரும் பொழுது பாய் உடுத்திக் கொள்கிறார்கள் என்ற குறிப்புகளை நாம் தேவாரத்திலே பார்க்கிறோம். ஸ்வேதாம்பர பிரிவு என்பது சமண மதத்திலே இருந்த இல்லற பிரிவு. இல்லற தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் மகாவீரருடைய கொள்கையினுடைய அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்ட ஒரு பிரிவு. இந்த ஸ்வேதாம்பர பிரிவு தமிழகத்திலே இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல இடங்கள் இருக்கின்றன. அங்கு உள்ள நயினார் என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அந்த சமண சமயத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல் காஞ்சிபுரம் பக்கத்திலே திருப்பருத்தி குன்றம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே இன்றும் ஒரு பெரிய சமண மடம் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய சமண மடத்திலே அந்த மத தலைவர் மடாதிபதி இருக்கின்றார். ஜினகாஞ்சி என்று அதை சொல்கிறார்கள். காஞ்சிபுரத்திலேயே ஒரு பகுதி ஜினகாஞ்சி என்றும் பௌத்த காஞ்சி என்றும் இருந்ததாக அன்று வந்த யுவான் சுவாங் முதலிய வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகளிலே நாம் காண்கின்றோம். அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து இருந்த சமண மதம் பௌத்தத்தை ஓரளவு ஓரங்கட்டியே வைத்திருந்தது. தமிழகத்திலே பௌத்தத்தினுடைய செல்வாக்கு ரொம்ப அதிக அளவில் பேசப்படவில்லை. மிக பெரிய அளவிலே சமணம் பரவி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சமணத்தினுடைய அடிப்படை கொள்கைகளாக சில விஷயங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதிலே ஒன்று, பெண்களாக பிறந்தவர்களுக்கு முக்தி கிடையாது, அதாவது வீடு பேரு கிடையாது. அவர்கள் மறுபிறவிகளிலே ஆண்களாக பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு முக்தி. அதே போல் இல்லறத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு முக்தி கிடையாது, துறவரத்தை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். மிக கடுமையான விரத நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். மொட்டை வெயிலில் பாறையில் தங்களுடைய உடலை கிடத்த வேண்டும். கைகளால் தலைமுடியை பறிக்க வேண்டும். குளிக்க கூடாது, பல் தேய்க்க கூடாது. உணவு உண்பது என்பது மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் என்பது போன்ற கடுமையான விரத நியமங்களை மேற்கொண்டவர்கள் சமண முனிவர்கள். இதையெல்லாம் தேவாரத்திலே சில குறிப்புகளாக நாம் பார்க்கிறோம். அப்பரடிகள் தேவாரத்திலும் ஞானசம்பந்தருடைய தேவாரத்திலும் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அவர்களுக்கு இசை வேற கூடாது. இசை என்பது காமத்தை உருவாக்குவது என்ற கருத்து அவர்களுக்கு இருந்ததால் இசை அவர்களுக்கு எதிரியாக அவர்கள் அதை பார்த்தார்கள். ஆக மொத்தத்தில் இயல்பான வாழ்க்கையிலிருந்து விலகி என்றைக்கோ கிடைக்கக்கூடிய முக்தியை நோக்கி நாம் இன்றே பயணப்பட வேண்டும், இன்று கிடைக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் நாம் கைவிட வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த கொள்கை தமிழ்நாட்டிலே எடுபடவில்லை என்று நமக்கு தெரிகிறது. ஞானசம்பந்தருடைய திரு அவதாரத்திற்கு சற்று முன்பாக நாம் தமிழகத்தை பார்க்கும் பொழுது
அதற்கு முன்பாகத்தான் களப்பிரர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை இவர் நம்ம பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் அவர்களை வென்று தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுகிறார்கள். அந்த களப்பிரர்களிலே ஒரு சாரார் சமண மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பல்லவ வம்சத்திலே இவர் நம்முடைய மகேந்திரவர்ம பல்லவன் என்ற மன்னன் சமண சமயத்தை தழுவி இருந்தான் என்ற குறிப்பும், பாண்டிய வம்சத்திலே நின்றசீர் நெடுமாறன் என்று பின்னாளில் போற்றப்பட்ட கூன்பாண்டியன் என்ற மன்னன் சமண சமயத்தை தழுவியிருந்தான் என்ற குறிப்பும் பெரிய புராணம் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. இதிலே நாம் ஒன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சமண சமயம் ஒட்டுமொத்தமாக இங்குள்ள மற்ற சமயங்களை அழித்து விடவில்லை. மற்ற சமயங்களும் இங்கு இருந்தன. அதாவது சைவமும் வைணவமும் மற்ற சமயங்களும் இங்கு இருந்தன. ஆனால் அவை உயிர்ப்போடு இல்லை. ஏன் என்று சொன்னால், சமண சமயத்தை சார்ந்த முனிவர்கள், திகம்பர முனிவர்கள் மன்னர்களை தங்களுடைய பிடிக்குள் வைத்திருந்தார்கள். அதாவது அரச மதமாக, ராஜ மதமாக சமண சமயம் இருந்தது. எனவே மன்னர்கள் சமண சமயத்தினுடைய பரப்பலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுடைய பள்ளிகள் பாலிகளுக்கு மிகப்பெரிய தானங்களை கொடுத்து அவர்களுடைய சமய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்றார்கள். அதே நேரம் மற்ற சமயங்களுக்கு பெரிய அளவில் அவர்கள் உதவவில்லை. உதவினார்கள், சொல்லும்படியாக அது இல்லை என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரமும் அப்பரடிகளுடைய திரு அவதாரமும் நிகழ்கின்றன. இந்த இரண்டு திரு அவதாரங்களும் ஒட்டுமொத்த பாரத பண்பாட்டையே புரட்டி போட்டவை என்பதை நாம் கடந்த வகுப்புகளிலே பக்தி இயக்கம் ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையிலே நாம் அதை பார்த்தோம். இந்த பக்தி இயக்கம் திருஞான சம்பந்த பெருமானிடமிருந்து தொடங்கி அப்படியே வடக்கே சென்று மீண்டும் தெற்கே வந்து பர்மா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா வழியாக கீழே சென்று அப்படியே மலேசியா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்தோனேஷியா தீவுகள் வரைக்கும் இந்த சமய பண்பாடு சென்றது என்பது வரலாறு. இன்று வரைக்கும் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் உயிர்ப்போடு இருக்கின்றன. இந்த பண்பாட்டை வெறுமனே இந்து தர்ம பண்பாடு, இந்து பண்பாடு என்று நாம் பொதுவில் என்று சொல்லிக் கொண்டாலும் அதை மிக முக்கியமாக பார்த்தால் அது சைவ சமய பண்பாடுதான் என்பது வெளிச்சமாகிறது. ஏனென்றால் இன்றைக்கும் இந்தோனேஷியாவில் நடராஜ பெருமானுடைய திருவுருவத்திலே திருவடியின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய திருவுருவம் இடம்பெற்றிருப்பதை இந்தோனேஷியாவில் உள்ள கோயில்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே கோயில்களிலே சிவலிங்கம், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், அகஸ்திய முனிவர் போன்ற சைவ சமய தெய்வ திருவுருவங்கள் எல்லாம் நாம் காண முடிகிறது. இந்த எழுச்சியினுடைய தொடக்கம் திருஞான சம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய 12 திருமுறைகள் என்பவற்றினுடைய தொடக்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டு என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் காரைக்கால் அம்மையார் தமிழகத்திலே அவதரித்திருந்தார். காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். காரைக்காலிலே திரு அவதாரம் செய்த அவர் பரமதத்தன் என்ற தன வணிகனை திருமணம் செய்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் நடந்த ஒரு அற்புதத்திலே அவருக்கு மாங்கனி கிடைக்கவே அந்த பரமதத்தன் அவரிடமிருந்து அஞ்சி விலகி இவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருப்பாரோ என்று அஞ்சி விலகி அவன் குலசேகரப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் என்ற துறைமுகத்துக்கு சென்று விட்டான். அதன் பிறகு காரைக்கால் அம்மையார் அவனை தேடி போய் சென்று பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்னொரு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்தைக்கு காரைக்கால் அம்மையாருடைய திருநாமமாகிய புனிதவதி என்ற பெயரை அவன் சூட்டியிருந்தான் என்பதை அறிந்து அப்பொழுதே எனக்கு பேயுருவத்தை கொடு என்று வேண்டி பெற்றார் என்பது அவருடைய சிறு வரலாறு. இதை பெரிய புராணத்திலே மிக விரிவாக சேக்கலார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே அதுவரைக்கும் வந்த அந்த இலக்கிய பண்பாட்டிலே மிக நீளமாக பாடல்களை இயற்றுவது ஒரு முக்கிய அடையாளமாக இருந்தது. அதாவது சங்க இலக்கியங்களிலே நீங்கள் பார்த்தால் மிக நீளமாக இருக்கும். அந்த பண்பாட்டினை மாற்றி முதன்முறையாக பதிகங்களாக அவற்றை சுருக்கி 10 பாடல்களாக பதிகங்களாக மாற்றிய அந்த போக்கை தொடங்கியது காரைக்கால் அம்மையார். இந்த போக்கிற்கு பிற்பாடு வந்த நம்பியாண்டார் நம்பிகள் பதிக பெருவழி என்று பெயர் சூட்டுகின்றார்.
இந்த பதிக பெருவழியையே பின்னாளில் திருஞான சம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் தொடங்குகிறார்கள். காரைக்கால் அம்மையார் முதலில் பாடிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற அந்த திருப்பதிகம் நட்டபாடை பண்ணில் அமைந்தது. அந்த நட்டபாடை பண்ணியே தனது முதல் பண்ணாக கொண்டு தோடுடைய செவியன் என்ற திருப்பாடலை பாடி அருளினார் திருஞான சம்பந்தமூர்த்திகள். அதே போல் அவருடைய இன்னொரு திருப்பதிகம் கொல்லிப்பண்ணில் அமைந்தது. அதே கொல்லிப்பண்ணை அடிப்படையாக கொண்டு கூற்றாயினவாறு பாடி அருளினார் திருநாவுக்கரசு சுவாமிகள். எனவே இதை பதிக பெருவழி காட்ட பருப்பதக்கோன் பயந்த மதிய திருநுதல் பங்கன் அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரமாபுர நகர் மன்னனை என்னுடைய கதியை கருதவல்லோர் அமராவதி காப்பவரே என்று நம்பியாண்டார் நம்பிகள் ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதியிலே போற்றி பாடுகின்றார். காரைக்கால் அம்மையார் காட்டிய வழியிலேதான் தன்னுடைய பதிக பயணத்தை தொடங்குகிறார்கள் நம்முடைய மூத்த 2 ஆச்சாரிய பெருமக்கள். இதை நாம எப்படி இன்னைக்கு இதை உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, இன்றைய அச்சு பண்பாட்டிலே நாம் இதை பார்க்க முடிவதில்லை. ஆனால் அந்த காலத்திலே ஓலைச்சுவடிகளிலே என்ன செய்வார்கள் என்றால், முதலிலே காரைக்கால் அம்மையாருடைய திருப்பதியங்களை எழுதி அதன் பிறகுதான் தோடுடைய செவியன் என்ற தேவார பாடலிலிருந்து தேவார 12 திருமுறைகளை தொடங்குவார்கள். அடங்கன் முறை திரட்டு என்று அதை வைப்பார்கள். அடங்கன் முறை என்பது 1 முதல் 7 திருமுறைகள் வரையிலான தொகுப்பு. 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும், அதாவது 1860கள் தொடங்கி 1930கள் வரையிலான காலகட்டத்திலே தமிழகத்திலே அச்சான அடங்கன் முறை நூல்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் முதலிலே காரைக்கால் அம்மையாருடைய பதியங்கள் தான் இடம்பெற்றிருக்கும். அதன் பிறகே தோளுடைய செவியன் முதலான எல்லா பதியங்களும் தொடங்கும். எனவே இதற்கு பெயர் பதிக பெருவழி என்று நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுவது போல இந்த பதிக பெருவழியை தொடங்கி வைத்த பெருமை காரைக்கால் அம்மையாருக்கே உரியது. காரைக்கால் அம்மையார் காலத்தில் சமண மதம் பரவவில்லை என்பதற்கு அவருடைய பதியங்கள் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. அவருடைய பதியங்களிலே சமண மதத்தை பற்றிய எந்த குறிப்பும் நாம் பார்க்க முடிவதில்லை. அவருடைய காலகட்டத்திலே வேறு சில தலங்களை பற்றிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்கவில்லை. அவர் திருவாலங்காட்டிலே வாழ்ந்திருந்து அங்கிருந்தே எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்பது சேக்கலார் பெருமான் சுட்டிக்காட்டுவது. அதன் பிறகு திருமூல நாயனார் கிபி 5ஆம் நூற்றாண்டு அளவில் அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். திருமூல நாயனார் வருடத்துக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகள் அவர் இங்கே சிவயோகத்திலே திருவாவடுதுறையிலே அரசமரத்தின் நிழலிலே எழுந்தருளி சிவயோகத்திலே வீற்றிருந்து வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல் பாடி அருளினார் என்பது பெரிய புராணம். அந்த 3000 பாடல்களும் இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்கின்றன. நம்முடைய சித்தாந்த சைவ சமயத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் எல்லாமே அந்த திருமூலர் சொன்ன பாடல்களிலே அமைந்திருக்கின்றன. திருமூலருக்கு பிறகு ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்ற ஒரு மன்னர், அவர் ஒரு சிற்றரசராக இருந்தவர், பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். அந்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் தலங்கள் தோறும் சென்று தரிசித்து பாடல்களை பாடினார். அவருடைய பாடல்கள் நமக்கு 11ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று புலப்படுகிறது என்னவென்றால், சமணர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள மற்ற மதங்களைச் சேர்ந்த கோயில்களை இடிக்கவோ அழிக்கவோ அவர்கள் செய்யவில்லை என்பது நமக்கு புலப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற சமயங்களை உயிர்ப்போடு இருப்பதற்கு அவர்கள் அதிக அளவில் அனுமதிக்கவில்லை. அவர்கள் மன்னர்களை தங்களுடைய வசத்திலே வைத்துக் கொண்டு பொதுவாக அந்த மற்ற மதங்களினுடைய செல்வாக்கினை குறைத்து தங்களுடைய செல்வாக்கினை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று மட்டும் நமக்கு தெரிகிறது. இன்னும் பல ஆய்வுகளுக்கு பிறகுதான் அன்றைய நிலையில் சமணம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தருளி தலங்கள் தோறும் சென்று பதியங்கள் பாடுகிறார்கள். அவர்கள் காலகட்டத்திலே திருக்கோயில்கள் எப்படி இருந்திருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது அவையெல்லாம் செங்கல் கட்டுமானங்களாகத்தான் இருந்தன என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன்னால அந்த காலகட்டத்துல கல்லிலே கட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பெரிய அளவிலே கடைபிடிக்க இயலவில்லை அன்றைய சூழலில். மகேந்திரவர்ம பல்லவன் தான் முதலில் என்ன செய்கிறான், பாறைகளை குடைந்து கோயில்களை அமைக்கிறான். இவன் திருச்சியிலே குணபர ஈச்சரம் என்ற அந்த அப்பர் சுவாமிகளுடைய திருவருள் பெற்ற பிறகு அவன் சைவனாக மதம் மாறி அங்கிருந்த சமண பள்ளிகளை இடித்து குணபர ஈச்சரம் என்ற திருக்கோயிலை கட்டுவித்தான் என்ற அந்த கல்வெட்டுகளை பார்க்கும் பொழுது
அப்பொழுதுதான் அது கற்கோயில்களாக மாற்றம் பெறுகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். அதன் பிறகு முதலாம் ஆதித்தன், பராந்தக சோழன் இவர்களுடைய காலகட்டங்களிலே சிறிது சிறிதாக இந்த மாற்றங்கள் வேகம் எடுக்கின்றன. மிக உச்சகட்டமாக ராஜராஜ சோழ பெருமகனுடைய காலத்திலே அவருடைய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் பல திருக்கோயில்களை கற்றளிகளாக ஆக்கினார் என்பது வரலாறு. அதன் பிறகு கற்களால் மட்டுமே கோயில்களை கட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டிடக்கலை தொழில்நுட்பம் நமக்கு வளர்ந்தது என்பது நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய திருமுறை 12 பகுப்புகளாக அமைந்திருக்கிறது. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தர் பாடியவையாகவும், 4, 5, 6 திருமுறைகள் அப்பரடிகள் பாடியவையாகவும், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்திகள் பாடியதாகவும், 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையார் என்ற 2 பெரும் பிரிவுகளோடு மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்ததாகவும், 9ஆம் திருமுறையிலே 9 அடியார்கள் பாடிய தொகுப்புகளும், 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் பாடிய 3000 பாடல்கள் திரு மந்திரம் என்ற பெயரோடும், 11ஆம் திருமுறை பிரபந்த திரட்டாக 12 அடியார் பெருமக்கள் பாடிய அருளிய ஒரு தொகுப்பாகவும், 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணமாகவும் பகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருமுறை பகுக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது பற்றி நம் மத்தியிலே ஒரு புராணம் ஒன்று நமக்கு உள்ளது. திருமுறை கண்ட புராணம் என்ற பெயரிலே உமாபதி சிவாச்சாரியார் எழுதியதாக இந்த புராணம் சொல்லப்படுகிறது. இந்த புராணம் உண்மையிலேயே பல வரலாற்று செய்திகளை சொல்கிறது. எனினும் இதிலே சில கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. இந்த திருமுறை கண்ட புராணத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்பியாண்டார் நம்பிகள் என்பவர் விநாயக பெருமானுடைய பேரருளை பெற்று விளங்கி கொண்டிருந்த பொழுது, ராசராஜ சோழனுடைய மன்னனுடைய அவையிலே ஒரு ஓதுவார் பாடலை பாடியதாகவும், அதை கேட்டு இந்த பாடல்கள் எல்லாம் எங்கிருக்கின்றன என்று அவன் விசாரித்ததாகவும், நம்பியாண்டார் நம்பிகள் வழியாக சிதம்பரத்திலே சென்று தீட்சிதருடைய அனுமதி பெற்று அங்கிருந்த அறையிலே இருந்து செல்லரித்த ஏடுகளை எடுத்து அவன் திருமுறைகளை கண்டெடுத்து பகுத்ததாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது. இந்த வரலாற்றை பின்னாளில் ராஜராஜ சோழன் என்ற பெயரிலே திரைப்படமாக்கி அதையும் நமக்கு பதிவு செய்து விட்டார்கள். இந்த வரலாற்றிலே சில பெரும் பிழைகள் பதிவாகி இருக்கின்றன. அவற்றை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக திருமுறை கண்ட புராணத்தை உமாபதி சிவாச்சாரியார் எழுதியதாக நம்முடைய அச்சு நூல்களிலே நாம் காண்கின்றோம். ஆனால் வரலாறு அப்படி இருப்பதாக தெரியவில்லை. உமாபதி சிவாச்சாரியாருடைய பெயரிலே ஏற்கனவே சித்தாந்த அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்கள் இருக்கின்றன. அவை தவிர கோயில் புராணம், திருமுறை கண்ட புராணம், சேக்கிழார் புராணம், திருத்தொண்டர் திருநாம கோவை உள்ளிட்ட சில நூல்களும் சொல்லப்படுகின்றன. 8 நூல்களை தவிர அவர் செய்ததாக சொல்லப்படக்கூடிய நூல்களிலே கோயில் புராணம் மட்டுமே அவர் செய்ததாக நாம் கருத வாய்ப்புள்ளது. மற்றவை அவர் செய்தாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பழைய ஓலைச்சுவடிகளிலே இது உமாபதி சிவாச்சாரியார் செய்தருளியது என்ற குறிப்பு இல்லை என்றும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். அதற்குத்தான் அதிக வாய்ப்பு உள்ளது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த திருமுறை கண்ட புராணத்திலே மன்னனை குறிப்பிடும் பொழுது, நம்பியாண்டார் நம்பிகளை மேவி திருமுறைகளை கண்டெடுத்த மன்னனை பற்றி குறிப்பிடும் பொழுது அபய குலசேகர மன்னன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு மன்னன் தமிழகத்திலே சோழர்களிலே இருந்ததாக வரலாறே இல்லை. அனபாயன் என்ற மன்னன் இருந்திருக்கின்றான். ராஜராஜன் என்ற மன்னன் அபயகுல ராஜராஜ மன்னன் என்று சொல்கிறார்கள். அந்த அபயகுல என்ற வார்த்தையோ வெறும் ராஜராஜன் இருந்திருக்கிறான். அபயகுல ராஜராஜன் என்ற மன்னன் இருந்ததாக வரலாறு எதுவும் இல்லை. இதை கவனிக்கும் பொழுது நான் கடந்த 2008ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், தஞ்சையிலே குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். திருமுறை கண்ட புராணம் என்பது 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் திருமுறைகள் தொகுக்கப்பட்டு முடித்தது 12ஆம் நூற்றாண்டு. 200 நூற்றாண்டுகள் கழித்து அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலிலேயே அந்த நூலை எழுதியிருக்கலாம். 12ஆம் நூற்றாண்டிலேயே ஏன் திருமுறைகள் இவ்வாறு தொகுக்கப்பட்டன, வகுக்கப்பட்டன என்று எழுதியிருக்கலாம். அவ்வாறு எழுதாமல் 200 நூற்றாண்டுகள் கழித்து ஏன் எழுதினார்கள் என்ற கேள்வியை அவரை எழுப்பிக் கொண்டு, 14ஆம் நூற்றாண்டிலே உமாபதி சிவாச்சாரியருடைய காலகட்டத்திலே தான் முதன் முறையாக மாலிகாபூருடைய படையெடுப்பு தமிழகத்திலே நடக்கின்றது. அப்பொழுது பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள் இடித்து தள்ளப்பட்டன, பல கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, தமிழ்நாடே அல்லோல கலோலமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது. மதுரையிலே தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்று மதத்தை சேர்ந்த மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது.
இந்த காலகட்டத்திலே குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 75 ஆண்டுகள் ஒரு பெரிய சீரழிவு இருந்தது. இதே காலகட்டத்தில் தான் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமான் கோயிலை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது என்பதை நாம் காண்கின்றோம். அப்படியானால் இந்த சூழலிலே ஏற்பட்ட ஒரு 3 தலைமுறைகள் இதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் யூகிக்க முடிகிறது. அந்த காலகட்டத்திலே தமிழகத்திலே நிலவிய அந்த திருமுறை பண்பாடு என்று நான் சொல்லுவது திருமுறைகளை ஓலை பிரதிகளிலே பிரதி எடுப்பது, திருமுறைகளை அதனுடைய உண்மையான பண்களோடு பாடி பரப்புவது, அவற்றினுடைய பொருளை பாடமாக எடுத்துச் சொல்வது என்ற 3ம் அடங்குவது. இந்த திருமுறை பண்பாடு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனுடைய பின்னணியிலே தான் இந்த திருமுறை கண்ட புராணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதனுடைய எழுத்து சொல் நடையெல்லாம் பார்க்கும் பொழுது இது உமாபதி சாஸ்திரியார் செய்ததாக அடியனுக்கு தெரியவில்லை என்று குடவாயில் பாலசுப்ரமணிய அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். ஒரு வகையில் அது சரி என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் நம்பியாண்டார் நம்பிகள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை செய்தார்கள், ராஜராஜ சோழன் இதை செய்தான் என்று சொன்னால், பிற்காலத்தில் வந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 10ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், அதாவது ராஜராஜனுடைய காலகட்டத்துக்கு கொஞ்சம் சற்று முந்தி என்று வெள்ளைவாரனார் தம்முடைய பன்னீர் திருமுறை வரலாறு நூலிலேயே குறிப்பிடுகிறார். ராஜராஜனுடைய சமகாலத்தவராக அவர் குறிப்பிடவில்லை. 1ஆம் ஆதித்தனுடைய காலத்தை சேர்ந்தவராக குறிப்பிடுகிறார். அவருடைய காலகட்டத்தை சேர்ந்த அந்த காலகட்டத்துக்கு பிறகு எத்தனையோ சான்றோர் பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்கள், சைவ மெய்யடியார்கள் சைவ உலகத்திலே தோன்றினார்கள். ஒருவரேனும் அந்த திருமுறை கண்ட அந்த அதிசய நிகழ்வை குறிப்பிடவே இல்லை. நம்பியாண்டார் நம்பிகளை பற்றி வேறு யாரும் தோத்திரப்பாக்கள் பாடியதாகவும் தெரியவில்லை. அப்படியே பாடியிருந்தாலும் அவர்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய சம்பவம் நடந்திருப்பதை குறிப்பிட்டிருக்கலாம், ஓரிடத்திலேனும் குறிப்பிடவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திருமுறை உண்மையிலே கண்டெடுக்கப்பட்டதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக குடவாயில் பாலசுப்ரமணிய அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவார மாண்பும் ஓதுவார் மரபும் என்று ஒரு அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து அனைவரும் அந்த நூலை வாங்கி ஒரு முறையேனும் படித்து விடுங்கள். அந்த நூலிலே அவர் என்னிடம் 2008ஆம் ஆண்டு அவர்கள் சொன்னது, இந்த திருமுறை கண்ட புராணத்திலே இருந்து எழக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லவா, திருமுறைகள் உண்மையிலேயே தொகுக்கப்பட்டனவா, அப்படி தொகுக்கப்பட்டால் அது எப்படி சாத்தியம், அதுக்கு என்ன காரணம் இருந்திருக்க வேண்டும், அந்த கேள்வியினுடைய அடிப்படையில நான் சில ஆய்வுகளை செய்து வருகிறேன், அதை நூலாக்க முயல்கிறேன் என்று சொன்னார். அது சில ஆண்டுகளுக்கு, 1-2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அது சாத்தியமாயிற்று அவருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 ஆண்டுகள் இதற்காக உழைத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அவருடைய நூலினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது கிபி 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை, 14ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கான காலகட்டத்தில் ஒரு இடத்தில் கூட திருமுறைகள் பாடப்படவில்லை என்ற குறிப்போ, திருமுறைகள் பாடுவதற்கு தடை ஏற்படும் என்ற குறிப்போ கல்வெட்டுகளில் இல்லை. முதல் விஷயம். இரண்டாவது, இந்த 600 ஆண்டு கால இடைவெளியில் தொடர்ச்சியாக திருப்பதிகங்களை விண்ணப்பிப்பதற்கான மானியங்கள், நிபந்தங்கள் தொடர்ந்து விடப்பட்டிருக்கின்றன மன்னர்களால் என்ற குறிப்பு எல்லா கல்வெட்டுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஓரிடத்திலேனும் திருமுறை மறைந்து விட்டது, நாம் கண்டெடுத்தோம் என்று குறிப்பில்லை. இது ஒரு விஷயம். ராஜராஜன் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை செய்திருந்தால் அவன் தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக அவன் கருதக்கூடிய அந்த பெருவுடையார் கோயிலிலே ஓரிடத்திலேயாவது அந்த கல்வெட்டிலே அதை குறிப்பிட்டிருப்பான். அவன் எங்கேயுமே அதை பற்றி பேசவில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ, நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக கண்டெடுத்ததாகவோ அவன் சொல்லவில்லை. எனவே இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது திருமுறை கண்ட புராணம் ஒரு மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே இயற்றப்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கும், ஆனால் திருமுறை கண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுப்பு முறையிலே ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நம்பியாண்டார் நம்பிகள் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று சொன்னால், நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பின்னால் அவதரித்த கருவூர் தேவர் முதலிய சைவ பெருமக்களுடைய பாடல்கள் எப்படி நம்பியாண்டார் நம்பிகளே தொகுத்திருப்பார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பிற்பாடு தோன்றிய பட்டினத்து பிள்ளையார், கருவூர் தேவர், சேந்தனார் முதலிய பெருமக்களுடைய பாடல்கள் எல்லாம் 9, 10, 11 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படி சாத்தியமாகும்? எனவே ஒன்று தெரிகிறது, திருமுறை கண்ட புராணத்திலே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வருகிறது. என்னவென்றால், ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்து பிறகு அவற்றை செதில்கள் நீக்கி தொகுத்த பொழுது
முன்பு இருந்தபடியே 7 திருமுறைகளை அவர் தொகுத்தார் என்று ஒரு வரி வருகிறது. அப்படியானால் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு முன்பே 7 திருமுறைகளும் துவக்கப்பட்டு விட்டன. 8ஆம் திருமுறையிலிருந்து 11ஆம் திருமுறை வரையிலும் அவர் தொகுத்தார் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. அப்படியானால் 7ஆம் திருமுறைக்கு பிறகு 8, 9, 10, 11 இந்த திருமுறைகள் அந்தந்த காலகட்டத்தில் அவ்வப்போது சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் திருமுறையை சொல்லும் பொழுது கோவை திருவாசகம் என்று இரண்டையும் சேர்த்தே சொல்லுவது வழக்கம். சில வரலாற்று ஆய்வாளர்கள் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் செய்ததல்ல என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மையல்ல, அது மரபும் அல்ல. இங்கே சைவ சித்தாந்த மரபிலே திருக்கோவையாருக்கு மிக முக்கியமான இடம் உண்டு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மொத்தமாக 12 திருமுறைகளும் சேர்த்து 18,280 பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 19,000 பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இவற்றிலே ஞான சம்பந்தர் மட்டும் 4,158, அப்பரடிகள் 3,066 பாடல்களும், சுந்தரமூர்த்திகள் 1,026 பாடல்களும், மாணிக்கவாசக பெருமான் 1,058 பாடல்களும் பாடியிருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையார் மொத்தம் பாடிய பாடல்கள் 143. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே இவர்கள் எத்தனை பாடல்கள் பாடியிருந்தார்கள், உண்மையிலே நமக்கு எத்தனை கிடைத்தன என்று ஒரு குழப்பம் நிலவுகிறது. இதை பற்றி நாம் விசாரிக்கும் பொழுது சுந்தரமூர்த்திகள் ஒரு தளத்திலே பாடும் பொழுது இணைகொள் 7,700 இரும்பனுவல் ஈன்றவன் திருநாவினு கரையன் என்று குறிப்பிடுகிறார். சுந்தரமூர்த்திகளுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது சுந்தரமூர்த்திகள் ஞான சம்பந்தருடைய பதியங்களையும் திருநாவுக்கரசு பெருமானுடைய பதியங்களையும் தாம் பாடி மனதிலே உள்வாங்கி கொண்டதாக அவரே குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒன்று தெரிகிறது, ஞான சம்பந்தருடைய காலத்தில் அவருடைய சமகாலத்திலேயும் அப்பருடைய சமகாலத்திலேயும் அந்த பதியங்கள் சமூகத்தினுடைய அடித்தட்டு வரை பரவிவிட்டன, எல்லோரும் அவற்றை பாராயணம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்னொரு வகையிலே பார்க்கும் பொழுது ஞான சம்பந்தருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவராகிய முருகநாயனார் அப்பொழுதே திருஞான சம்பந்தருடைய பதியங்களை பிரதி எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பதில் மிகச்சிறந்த ஒரு பணியை செய்தார் என்று பெரிய புராணம் பதிவு செய்கிறது. அப்படியானால் அப்பொழுதே ஞான சம்பந்தருடைய பதியங்கள் மிக வேகமாக பிரதிகள் எடுக்கப்பட்டு ஓலைச்சுவடிகளிலே பிரதிகள் எடுக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் அவை பரவின என்பதில் ஐயமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுந்தரமூர்த்திகள் சொல்வது போல இணைகுள் 7,700 இரும்பனுவல் என்று அவர் சொல்லுகிறார். 7,749 இரும்பனுவல் என்ற சொல்லுக்கு பொருள் கொள்ளும் பொழுது அவற்றை பதியங்கள் என்று சொல்லுகிறார்கள். 100 2 சைபர்கள் நாம் சேர்த்துக் கொண்டால் 4,900 பதியங்களை ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இதையேதான் திருமுறை கண்ட புராணமும் வலியுறுத்துகிறது. 4,900 பதிகம் என்று சொன்னால் 49,000 பாடல்கள் என்று நமக்கு ஆகிறது. ஒரு பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது தோராயமாக. அந்த வகையில பார்த்தால் 49,000 பாடல்களை அவர் பாடியிருக்க வேண்டும். ஆனால் இன்று நமக்கு கிடைப்பது வெறும் 3,066 பாடல்கள் மட்டுமே. சம்பந்தமூர்த்திகள் 1,200 பதியங்கள் பாடினார் என்றும் 16,000 பாடல்கள் மொத்தம் பாடியிருக்கிறார் என்றும் திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. சுந்தரமூர்த்திகள் மொத்தம் 3,800 பதியங்கள் பாடினார், 38,000 பாடல்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தகவல்களுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மொத்தம் நமக்கு 1,03,000 பாடல்கள் கிடைத்திருக்க வேண்டும், மூவர் பாடிய பாடல்கள் மட்டும். ஆனால் இன்று நமக்கு கிடைப்பது மொத்தமே 8,000 சொச்சம் பாடல்கள் மட்டுமே. இதை உறுதி செய்வது போல ஒரு சம்பவம் நடந்தது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சீர்காழியிலே ஒரு மிகப்பெரிய செப்பேட்டு புதையல் கிடைத்தது. நம்முடைய திருமுறைகள் அடங்கிய ஒரு பெரிய செப்பேடு சீர்காழி பதியிலே கும்பாபிஷேக கிரியைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது, யாகசாலை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்தன. கிட்டத்தட்ட ஒரு 500 செப்பேடுகளுக்கு மேலே நமக்கு கிடைத்தன. அந்த செப்பேடுகளை நேரிலே சென்று பார்க்கக்கூடிய பேரு அடியனுக்கு கிடைத்தது. தருமபுரம் சன்னிதானம் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். நேரிலே சென்று பார்த்த பொழுது, அங்கே நானும் எனது நண்பரும் சென்று பார்த்த பொழுது ஒரு விஷயம் புலப்பட்டது. என்னவென்றால், நாங்கள் செல்வதற்கு முன்பாக சன்னிதானம் அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் கீழே இருந்த அந்த செப்பேடுகளில் ஒன்றை எடுத்த பொழுது அங்கே திரு கழுமலம் என்ற பதியத்தினுடைய அந்த சீர்காழியினுடைய பாடல் மட்டும்தான் கிடைத்தது. எனவே ஞானசம்பந்தருடைய தேவாரம் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் உறுதி செய்தார்கள். நாங்கள் சென்று பார்த்த பொழுது எங்களுக்கு கிடைத்த ஏடுகளிலே அப்பரடிகளுடைய தேவாரங்கள் பதிவாகி இருந்தன. அப்பொழுது ஒரு பதிகத்தை எடுத்து பார்த்த பொழுது அதிலே 8, 9, 10 பாடல்கள் விடுபட்டிருந்தன. அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பாடல்களை செப்பேடுகளிலே
வரிசையாக எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் அவர்கள் எண் கொடுத்திருக்கிறார்கள், 1, 2, 3 என்று. அந்த பாடலினுடைய இடது பக்கத்திலே அந்த பாடலுக்கான அந்த பண் அதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், தளத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 5, 6, 7 பதியங்கள் முடிந்த பிறகு நேரடியாக அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கி அடுத்த பாடல் தொடங்கி விடுகிறது, அடுத்த பதிகம் தொடங்கி விடுகிறது. இந்த பதிகத்தை மீண்டும் நாங்கள் இணையம் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய அச்சு புத்தகங்களை பரிசோதித்து பார்த்த பொழுது அதே போல அந்த 4, 3 பாடல்கள் விடுபட்டிருந்தன என்பது உறுதியாகிறது. இந்த செப்பேடுகளுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு என்று உறுதி செய்யப்பட்டது. அதனுடைய எழுத்து அமைதியை பார்க்கும் பொழுது 12ஆம் நூற்றாண்டு என்று உறுதி செய்யப்படுகிறது. 1ஆம் குலோத்துங்கன் காலத்திலே வாழ்ந்த அந்த காலிங்கராயன் என்ற அந்த ஒரு படை தளபதி திருமுறைகளை செப்பேடுகளிலே அந்த செப்பேடுகளுடைய பிரதியாகவோ அல்லது அதே செப்பேட நமக்கு கிடைத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த 14ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட அந்த மாலிகாபூர் படையெடுப்பின் போது சிதம்பரத்திலிருந்து பல பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு சீர்காழியிலோ பக்கத்து கோயில்களிலோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நமக்கு யூகமாக நாம் கருத முடிகிறது. அவற்றிலே ஒன்றாக காலிங்கராயன் பதிவு செய்த அந்த செப்பேடுகளாகவே இருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்பொழுது திருமுறை கண்ட புராணமும் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வதும் சரிதான் என்று நம்ம உறுதி செய்ய முடிகிறது. அதாவது மூவர் முதலிகளும் அதிகமான பதியங்களை பாடி அவற்றில் பல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன என்பது நமக்கு உறுதியாகிறது. அது மட்டும் உறுதி. திருமுறை கண்ட புராணத்தில் அதை சொல்லும் பொழுது இக்காலத்திற்கு தேவையானவற்றை வைத்து மற்றவற்றை மறைத்தோம் என்று எம்பெருமான் அசரீரி மூலமாக சொன்னான் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தேவாரம் என்ற சொல் எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 10, 11, 12ஆம் நூற்றாண்டுகளிலே தேவாரம் என்ற சொல் இறை வழிபாடு, பெருமானுடைய வழிபாட்டை மட்டுமே குறிப்பதாக இருந்திருக்கிறது. அடுத்த காலகட்டங்களிலே அந்த சின்ன சின்ன மூர்த்தங்களை வைக்கக்கூடிய பெட்டி, அதாவது நம்முடைய இப்ப ஆன்மார்த்த பூசை செய்யும் பொழுது அந்த மூர்த்தியை வைப்பதற்காக ஒரு சிறிய பெட்டி வைத்திருக்கிறோம். அந்த பெட்டிக்கு பெயர் தேவாரம் என்று ஒரு குறிப்பு கிடைக்கிறது. இன்னும் சில இடங்களிலே கொஞ்சம் பெரிய தெய்வங்களை வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பெரிய பெட்டிகளுக்கு பெயர் தேவாரம் என்ற குறிப்பும் வரலாற்றிலே கிடைக்கிறது. முதன்முறையாக 14ஆம் நூற்றாண்டில் 1320களுக்கு பிறகு வாழ்ந்திருந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்திருந்த இரட்டை புலவர் என்று சொல்லக்கூடிய அந்த புலவர் பெருமக்கள் தில்லை உலாவிலே பாடிய பொழுது மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தேவாரத்தை திருப்பாட்டு என்றுதான் சொல்லுகிறார்கள், தேவாரம் செய்த திருப்பாட்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தேவாரத்தை அல்லது திருமுறைகளை ஓலைச்சுவடிகளிலே எழுதி அவற்றை ஒரு பெட்டகத்திலே வைத்து வழிபடக்கூடிய ஒரு மரபு நம்மிடம் ஆதி முதலே இருந்திருக்கின்றது என்ற வரலாற்று குறிப்பு என்றுதான் அதை கருதுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அதற்கேற்றாற் போல சீர்காழி முதலிய தலங்களிலே திருக்கைக்கோட்டி என்ற ஒரு இடத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. கோயில்களிலே திருமுறைகளை வைத்து வழிபடுவதற்காகவே இந்த திருக்கைக்கோட்டி என்ற இடத்தை வைத்திருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகள் பழுதுபட்டால் அவற்றை நீக்கி, பழுதுபட்டதை நீக்கி புதிய ஓலைச்சுவடிகளை எழுதி அதில் சேர்க்கவும் மானியம் நிபந்தம் விட்ட அந்த விஷயங்களையும் நாம் அதிலே பார்க்க வேண்டும். அந்த திருக்கைக்கோட்டி என்பது அதற்கு பெயர். ஆனால் பின்னால் இரட்டையர் காலத்திற்கு பிறகு மூவர் முதலிகள் பாடிய அந்த பாடல்களுக்கு மட்டும் தேவாரம் என்ற பெயர் மிக அதிக அளவிலே புகழ் பெற ஆரம்பித்தது. தேவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் காணும் பொழுது தே என்றால் தெய்வம், வாரம் என்றால் அன்பு. அதனால் அன்பின் மீதூர்ந்து நாம் தெய்வத்தின் மீது பாடிய பாடல்கள் தேவாரம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் வெள்ளைவாரம் மிக அருமையான ஒரு நுட்பமான ஒரு குறிப்பை கொடுக்கிறார். என்னவென்றால் தே என்றால் தெய்வம், வாரம் என்றால் இசை. இசை என்பது அந்த காலத்திலே முதல் நடை என்பது தொடங்கி திரள் என்பது வரையிலான 4 வகையான ஒரு அமைப்பிலே இருந்திருக்கிறது. இன்று நாம் சொல்ல வந்தால் அதை மந்த நடை, அதாவது மிக மெதுவாக பாடுவது, மிக மிக வேகமாக பாடுவது, நடுவாந்தரமாக பாடுவது என்று 4 வகையிலே இருக்கிறது. இதிலே வாரம் என்பது மிக மிக மெதுவாகவோ மிக மிக வேகமாகவோ அல்லாமல் நடுவாக பாடுவது என்பதற்கு பெயர் தான் வாரம் என்று வெள்ளைவாரணர் சொல்லுகிறார். அந்த வகையில நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பாடசாலையிலே தேவாரத்தை ஓதுவார்கள் எப்படி இசைப்பார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த
மிக மிக மெதுவாக பாடாமலும் மிக மிக வேகமாக பாடாமலும் மிக நடுவாக பாடக்கூடிய அந்த பண்பை நாம் பார்க்கலாம். எனவே தேவாரம் என்ற சொல்லுக்கு மிக இனிமையாக இசையோடு பாடக்கூடிய பாடல் என்பதுதான் பொருள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த தேவாரம் என்ற சொல்லுக்கு பிறகு 12 திருமுறைகளுக்கும் திருமுறை என்ற பெயர் பின்னாளில் சூட்டப்பட்டது. திரு என்பதற்கு பொருள் சொல்லும் பொழுது இன்பம் துன்பம் இரண்டினையும் ஒப்ப கருதும் மனப்பான்மையே திரு என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் அப்பரடிகளை சொல்லும் பொழுது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்திகள் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்றன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார்கள். அப்பரடிகளே தம்முடைய திருப்பாடல் ஒன்றிலே திருநின்ற செம்மை உளதே என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த திருநின்ற செம்மை என்பது இன்பம் துன்பம் இரண்டிനും ஒப்ப கருதும் மனப்பான்மை. இதையே நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்களிலே இன்ப துன்பம் இரண்டையும் ஒப்ப கருதக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம் குறிப்பிடுகிறோம். அப்படி அந்த மனப்பான்மை வந்த பிறகுதான் இறைவன் முக்தியை அருள்வான் என்பது சித்தாந்த சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அந்த திரு என்ற சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் கொண்டு, முறை என்ற சொல்லுக்கு முறைப்பட தொகுத்த நூல் என்று பொருள். எனவே திருநின்ற செம்மையிலே இருந்த அடியார் பெருமக்கள் பாடிய பாடல்கள் முறைப்பட தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. இந்த திருமுறை என்ற வார்த்தை முதலிலே திருமூலருடைய திருப்பாடல்களில 1067வது பாடலாக ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடும் என் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே என்று அருமையாக சொல்கிறார் அந்த திருமுறை என்ற சொல். ஆனால் உண்மையிலே கல்வெட்டிலே பிறகு பார்க்கும் பொழுது திருமுறை என்ற சொல் 3ஆம் குலோத்துங்கன், அதாவது 1200க்கு பிறகுதான் திருமுறை என்ற சொல் கல்வெட்டுகளிலே நம்முடைய திருமுறைகளை குறிப்பிடுவதற்காக குறிப்பிடப்படுகிறது. சேக்கலார் சுவாமிகள் திருமுறைகளை பற்றி சொல்லும் பொழுது பொதுவாக நாம் வேதத்தை எழுதா கிளவி என்று போற்றுவோம். ஏனென்றால் வேதம் என்பது எழுதப்படாமல் வாய் வழியாக சொல்லி சொல்லி பல 1000 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டு வருவது. அதற்காகவே அவர்களுக்கு அந்தணர்களுக்கு நாம் மானியம் இதெல்லாம் விட்ட அந்த வரலாற்று குறிப்புகளை நாம் இதிலே பார்க்கிறோம், கல்வெட்டுகளிலே பார்க்கிறோம். அந்த எழுதா கிளவி வேதம் என்று சொன்னால் எழுதும் மறை ஞானசம்பந்தருடைய திருப்பாடல்கள் என்று சேக்கலார் சுவாமிகள் மிக அருமையாக சொல்லுகிறார். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அது ஏன் எழுதும் மறை என்று சொன்னால் தமிழ் வேதம் என்றே நாம் அதை போற்றி இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தா பிறைசூடி என்ற பாடலிலே பித்தா என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்தவர் இறைவர். அதே போல தில்லைவாழ் அந்தனர்தம் என்ற பாடலிலே தில்லைவாழ் என்று எடுத்துக் கொடுத்தவர் சிவருமான் தான். சேக்கலார் சுவாமிகளுக்கு உலகலாம் என்று எடுத்துக் கொடுத்தவரும் சிவருமான் தான். எனவே எல்லையில்லா மறைமுதல் எடுத்த தோடுடைய செவியன் என்று சேக்கலார் சுவாமிகள் தோடுடைய செவியனுடைய அந்த பதிகத்தை சிறப்பிப்பார்கள். தோ என்ற வார்த்தையை நீங்கள் அந்த எழுத்தை பிரித்தால் இத் பிளஸ் ஓ என்று வரும். ஓவண்ணாவுதான் உயிரெழுத்து முதலில் வரும். அந்த ஓவண்ணா என்பது ஓங்காரத்தை குறிப்பது. அதனால்தான் எல்லையில்லா மறைமுதல் எடுத்த தோடுடைய செவியன் என்று சேக்கலார் சுவாமிகள் சிறப்பிப்பார். அந்த திருமுறையினுடைய முதல் பாடலாகிய தோடுடைய செவியன் ஓங்காரத்தில் தொடங்குகிறது. 12 திருமுறையினுடைய இறுதியாகிய பெரிய புராணத்தினுடைய கடைசி பாடல் உலகலாம் என்று முடிகிறது, இம்மில் முடிகிறது. எனவே மொத்த 12 திருமுறைகளும் நமக்கு ஓங்காரத்தையே குறிப்பது. அது ஓங்காரத்தினுடைய விரிவு என்று சொல்வது நம்முடைய சைவ சித்தாந்த மரபு என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருமுறைகளை எப்படி பாட வேண்டும், எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. சித்திரை மாதம் முதல் தேதி தொடங்கி பங்குனி மாதம் கடைசி நாள் வரையிலும் இந்த 12 திருமுறைகளையும் பாராயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாத பிறப்பில் தோறும் அடுத்தடுத்த திருமுறைகளை நாம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரவர் சௌகரியம் போல நாம் பாராயணம் செய்யலாம். இதிலே பண்ணோடு பாடுவது என்பது வேறு, பாராயணம் செய்வது என்பது வேறு. பாராயணம் என்பது நீங்கள் ஒவ்வொரு முறை அந்த திருப்பதிகங்களுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் நிறுத்தி நிதானமாக வாசித்து மனதிற்குள்ளே வாங்கி பின்பு அடுத்த வரிகளை வாசிப்பதுதான் பாராயணம் என்று பெயர். இந்த பாராயணத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது திருமுறைகளே அவற்றினுடைய பொருளை நமக்கு விளக்கி காட்டும். இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான அனுபவம். திருமுறைகளுக்கு உரை எழுதுதல் பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் வரலாற்றில் அவ்வாறு இல்லை. வரலாற்றை நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க அந்தனர் என்ற திருப்பதியத்துக்கு சேக்கலார் பெருமான் மிகப்பெரிய பெரிய பேருரையை செய்திருக்கிறார். தன்னுடைய பெரிய புராணத்திலே ஒரு 15 பாடல்களில்
அந்த 10 திருப்பதிகங்களுக்கான அந்த பாடல்களை மிக அருமையாக விவரித்திருக்கின்றார். உரை செய்யவே கூடாது என்று நினைத்திருந்தால் சேக்கடார் பெருமான் அவ்வாறு செய்திருப்பாரா என்று யோசிக்கப்பட வேண்டும். வாழ்க அந்தனர் என்ற திருப்பதிகம் சைவ சமயத்தினுடைய மைய கருத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திருப்பதிகம். எனவேதான் அந்த பதிகத்துக்கு மட்டும்தான் சேக்கடார் சுவாமிகள் மிக அருமையாக விரிவுரை செய்திருக்கிறார். மற்ற பதிகங்களுக்கெல்லாம் ஓரிரண்டு பாடல்களிலேயோ அல்லது ஓரிரண்டு வரிகளிலேயோ தன்னுடைய கருத்தை தெளிவாக எடுத்து சொல்லி விரித்து வைத்து காட்டியிருக்கிறார். அவர் தொட்ட இடத்திற்கு பிறகு பின்னாளில் வந்த பெருமக்கள் தேவையான பதிகங்களுக்கு தேவையான அளவு உரை செய்து அவற்றை தலைமுறையாக சொல்லி வந்திருக்கிறார்கள். இதை நாம் ஒரு வகையிலே எப்படி உறுதி செய்யலாம் என்று சொன்னால், திருவாசகத்துக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 1950களிலே தமிழ்நாடு கீழ்த்திசை சோடிகள் நூலகத்திலிருந்து அப்பொழுது சந்திரசேகரன் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மிக அற்புதமான பல பழைய நூல்களை வெளியிட்டிருந்தார். அதிலே சீர்காழி தாண்டவராயர் என்ற பெருமான் எழுதிய திருவாசக வியாக்கியானத்தை அவர் வெளியிட்டிருந்திருக்கிறார். அந்த வியாக்கியானத்தினுடைய முன்னுரையிலே நாம் பார்க்கும் பொழுது சீர்காழி தாண்டவராயர் சொல்லுகிறார், இந்த உரை எங்கள் குரு பரம்பரையிலே காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்தது. என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னதை நான் இந்த ஏட்டிலே எழுதி வைக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். திருமுறைகளுக்கு உரை எழுதுதல் பாவம் என்று கருதினால் திருவாசகத்துக்கு அவ்வாறு உரை எழுதுவார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. திருவம்பாவையினுடைய மைய கருத்தை பேசும் பொழுது அவை அந்த எம்பெருமானுடைய சக்திகளா இருக்கக்கூடிய பலப்பிரதமணி பலப்புரமணி உள்ளிட்ட அந்த கலவிகரணி உள்ளிட்ட அந்த 7 விதமான சக்திகளையும் ஒன்றொன்றாக இறைவன் இயக்கி அதன் பிறகு சுத்தமாயா புவனத்திலிருந்து அசுத்தமாயை கலக்கி அதன் பிறகு தனு கரண புவன போகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் என்பது சைவ சித்தாந்தம். இந்த கருத்தை முதல் 7 பாடல்களும் சொல்கின்றன என்று முதலாக பதிவு செய்யக்கூடியவர் சீர்காழி தாண்டவராயர். இவருடைய காலகட்டம் 1790களிலிருந்து 1820 அந்த காலகட்டத்துக்குள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்று நாம் காணக்கூடிய அந்த பழைய உரையினுடைய அடிப்படை என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக அந்த உரை எழுதக்கூடிய மாண்பு வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது என்று நாம் காண முடிகிறது. அதே போல 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே 1925 வரையில் வாழ்ந்திருந்த செப்பரை சுவாமிகள் என்று போற்றப்பட்ட சிதம்பர சுவாமிகள் பல்வேறு திருப்பதிகங்களில் உள்ள முக்கியமான பாடல்களுக்கு மட்டுமே அவர் மிகப்பெரிய பேருரை எழுதி வைத்திருந்திருக்கிறார். அந்த பேருரைகளை அவரிடம் மாணவராக இருந்த சிதம்பரத்திலே இருந்த ராமலிங்க ஓதுவாமூர்த்திகள் என்பவர் அவ்வப்பொழுது எடுத்து கொடுத்து அவை தருமபுரம் ஆதீனத்தினுடைய சார்பில் 1940களிலே வெளிவந்த ஞான சம்பந்தம் இதழிலே ஒவ்வொரு பாடலாக அவர்கள் வெளியிட்டு அன்று பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல செப்பரை சுவாமிகள் தோருடைய சேவியன் என்பதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 பக்கங்களுக்கு மேலாக உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை திருவாவூதுரை ஆதீனம் தனி சின்ன நூலாக வெளியிட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது திருமுறைகளுக்கு உரை எழுதுதல் பாவம் என்றோ அவற்றுக்கு உரை சொல்லுதல் பாவம் என்றோ நாம் ஒரு பொழுதும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் என்றுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார். இந்த பாராயணம் என்பது நாம் இந்த திருமுறைகளை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே அவை மிகப்பெரிய ஒரு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும். சில இடங்களிலே பொருளே புரியாது. மறுபடியும் அதை வாசிக்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு சட்டென்று புலப்பட்டு விடும். இந்த அனுபவத்திலே அடியன் கண்ட தனிப்பட்ட முறையிலே அனுபவம். எனவே திருமுறைகளை நம் பொருள் புரிகிறதோ இல்லையோ வாசித்து விடுதல் நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே நீங்கள் சித்திரை மாதம் முதல் தேதி தொடங்கியோ அல்லது இன்று முதலோ அல்லது நாளை முதலோ அல்லது இப்பொழுதிலிருந்தோ நாம் என்ன செய்யலாம்? பாராயணம் தொடங்கலாம். பண்ணோடு பாடுதல் என்பது ஓதுவாமூர்த்திகள் கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாத்து வந்த மிகப்பெரிய ஒரு இசை பாரம்பரியம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதிலே நமக்கு திருமுறையிலே மட்டும் 20க்கும் மேற்பட்ட பண்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த பண்கள் 1700களுக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலே மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன என்று மட்டும் நமக்கு வரலாற்றிலே தெரிகின்றது. திரு சைவ சித்தாந்த பேரறிஞர் திருச்சிற்றம்பலம் மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள் இசை இலக்கிய வரலாறு இசை இலக்கண வரலாறு என்று 2 பெரிய நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அது கடந்த 10 ஆண்டுகளுக்குள் தான் வெளியாகி இருக்கிறது. அந்த இலக்கண நூல் வரலாற்றிலே அவர்கள் தமிழிசையினுடைய பாரம்பரியத்தை சொல்லும் பொழுது அது எப்படி இசை கைக்கிளறி தாரம் விளை ஒளி என்பதெல்லாம் நம்முடைய காரைக்கால் அம்மையார் முதலிலே பதிவு செய்கிறார். அதன் பிறகு அது எப்படியெல்லாம் பரவி வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த பண்கள் அடிப்படையிலே எப்படி தேவாரம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக பேசுவார். அதற்கு முன்பாக வெள்ளைவாரணனார் எழுதிய பன்னீர் திருமுறை வரலாறு என்று 2 பாகங்கள் கொண்ட மிகப்பெரிய நூல். அது இணையத்திலே இலவசமாக நமக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு நான் லிங்கை பிறகு அனுப்பி வைக்கிறேன். அந்த பன்னீர் திருமுறை வரலாறு என்ற நூலிலே
பண் அடிப்படையிலே தேவாரம் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக மிக விரிவாக ஆய்வு செய்திருப்பார். நம்முடைய தேவார மூவர் முதலிகள் அருளி செய்த தேவார 1 முதல் 7 வரையிலான தேவாரத்திற்கு பெயர் அடங்கன் முறை என்று பெயர். அடங்கன் முறை ஐயா என்றே ஒரு பெரிய ஓதுவா மூர்த்திகள் இருந்தார். அடங்கன் முறை முழுவதும் அவருக்கு மனப்பாடம். கிட்டத்தட்ட ஒரு 8000 பாடல்கள் அவருக்கு மனப்பாடமாகவே தெரியும். அப்படியே பாடுவார் என்று சொல்வார்கள். அந்த அடங்கன் முறை ஐயாவினுடைய காலகட்டத்திலே இந்த அடங்கன் முறையிலே எப்படி தேவாரம் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நட்டபாடை என்ற பண் தொடக்கத்திலிருந்து அந்த பண் வரிசையாக இது தொகுக்கப்பட்டிருக்கும். இந்த முறைக்கு பெயர் தான் அடங்கன் முறை என்று பெயர். அடங்கன் முறை என்று சொன்னால் அது பண் வரிசை தொகுப்பு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நட்டபாடை, அதன் பிறகு அடுத்த பண், அடுத்த பண், அடுத்த பண் என்று வரிசையாக வரும். இதற்கு இணையாக இன்னொரு தொகுப்பு முறை இருக்கிறது, அது தலமுறை. சிதம்பரம், நமக்கு சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் சிதம்பரம், தில்லையில் தொடங்கி ஒவ்வொரு கோயிலாக ஒரு வரிசை இருக்கிறது. முதலிலே காவிரி கரையில் உள்ள தென்கரை வடகரை தலங்களை பட்டியலிட்டு, அதன் பிறகு அடுத்தடுத்த சேர சோழ மண்டலம், அப்புறம் அதன் பிறகு நடுநாடு, தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சேரமண்டலம் என்ற அடிப்படையிலே அந்த பகுப்பு அமைந்திருக்கும். அந்த அடிப்படை ஈழமண்டலம், கடைசியாக ஈழமண்டலம் வரும். இந்த அடிப்படையிலே அந்த தலைமுறை பகுப்பு என்ற வரிசையிலே தேவாரம் மூவர் முதலிகள் பாடி செய்த அந்த அடங்கன் முறை அடங்கியது. அதற்கு பெயர் தலைமுறை பகுப்பு என்று பெயர். சமீப காலமாக தேவார ஆசிரியர்கள் யாத்திரை மேற்கொண்ட தலங்களுடைய அடிப்படையிலே ஒரு தேவார தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிக மிக அருமையாக இருக்கும். அந்த வகையிலே பார்த்தால் நாம் தேவார ஆசிரியர்கள் கூடவே சேர்ந்து பயணம் செய்வது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். அந்த பகுப்பும் உண்மையிலேயே போற்றத்தக்கது, மிகப்பெரிய அற்புதமான ஒரு தொகுப்பு அது. திருநாவுக்கரசு மூவர் முதலிகளுக்கு ஏற்கனவே அந்த தொகுப்பு வந்து விட்டது. சமீபத்தில் தான் திருவாசகத்திற்கு அப்படி ஒரு பதிப்பு வந்திருக்கிறது. அதாவது மாணிக்கவாசகர் பயணம் செய்த அந்த தலங்களுடைய அடிப்படையில திருவாசகத்தை தொகுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது திருவாசகத்திற்கு பண் என்று தனியாக ஒதுக்கப்படவில்லை. ஆனால் மோகனம் என்ற ராகத்திலே பாடுவதுதான் நம்முடைய மரபாக அமைந்திருக்கின்றது. இதிலே ராகங்கள் விளங்காத 2-3 பண்களும் நம்முடைய மரபிலே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்த 1000 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மிக பெரும் ஒரு பெருமை ஓதுவார் சமூகத்துக்குரியது. இந்த ஓதுவார் சமூகத்தை ஆரம்ப காலகட்டங்களிலே மன்னர்கள் பெருமளவில் போற்றி பாதுகாத்து வந்தனர். ராஜராஜ சோழன் 49 பிடாரர்களை நியமித்து அவர்களை தேவாரம் பாட வைத்தான் என்ற வரலாற்று குறிப்பை நாம் கல்வெட்டு வாயிலாக அறிகிறோம். அதே போல தாராசுரத்திலே 108 ஓதுவா மூர்த்திகளுடைய சிற்பங்களையும் அந்த மன்னன் செதுக்கி 3ஆம் குலோத்துங்கன் செதுக்கி வைத்திருக்கின்றார். அவர்களுடைய பெயர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தீட்சை பெற்ற அந்த நாமத்தினுடைய அடிப்படையிலே தத்புருஷ சிவம், அகோர சிவம், ஈசான சிவம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஓதுவா மூர்த்திகளுடைய பிற்கால அந்த அந்த வாழ்க்கையை காப்பாற்றிய ஒரு பெருமை நம்முடைய சைவ ஆதீனங்களைத்தான் சாரும். சைவ ஆதீனங்களிலே திருவாவடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள், மதுரை, குன்றக்குடி போன்ற மிகப்பெரிய சைவ ஆதீனங்களிலே எண்ணற்ற ஓதுவார்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களுடைய பரம்பரை முழுவதுமே, தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த பண்களை பாதுகாத்து பரப்புவதிலும் திருமுறைகளை பரப்புவதிலுமே அவர்கள் செலவிட்டார்கள். 1860களிலே முதன்முறையாக அடங்கன் முறை வெளிவந்த பொழுது திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஓதுவார் மரபின்படி இந்த அடங்கன் முறை வெளியிடப்படுகிறது என்றும், தர்மபுர ஆதீனத்தினுடைய ஓதுவார் மரபின்படி இந்த திருமுறை அடங்கன் முறை வெளியிடப்படுகிறது என்றும் அவர்கள் அப்பொழுது அச்சு போட்ட புத்தகங்களிலே முதல் பக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஓதுவா மூர்த்திகளுடைய அந்த அவர்களுடைய பணி தொண்டு என்பது நாம் உச்சி மேல் வைத்து போற்றத்தக்கது. அதன் அடிப்படையிலேயே ஓதுவார்கள் என்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து என்று நாம் சொல்லலாம். அந்த பண்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே பண் பாடலாம். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது எனக்கு பண் தெரியவில்லையே, ராகம் தெரியவில்லையே என்று நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தியங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கோழைமடராக கவி கோளுமிளவாக இசை கூடும் வகையால் பாடுமடியார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் அதை நமக்கு வலியுறுத்துகிறார். நீங்கள் எப்படி பாடினாலும் சரி, இறைவன் ஏற்றுக்கொள்வான், அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நமக்கு உறுதியளிக்கிறார். அந்த வகையிலே நாம் பண்ணோடு பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லாவிட்டாலும் வார்த்தைகளில் அப்படியே இருக்கக்கூடிய பாடல்களை அப்படியே வாசிக்கலாம். தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்று நாம் வாசித்துக் கொண்டே போகலாம். இவ்வாறு வாசிக்க வாசிக்க அந்த திருமுறை நம்முடைய மனதிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும், அதுவே நமக்கு அதனுடைய அர்த்தத்தை காட்டும் என்பதில் நமக்கு ஐயம் இல்லை.
ஒரு இடத்தில் திருமுறை நமக்கு மயங்க செய்யுமானால் இன்னொரு இடத்தில் அந்த மயக்கத்தை நமக்கு தீர்த்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால்தான் கடந்த நூற்றாண்டுகளிலே திருமுறைகளை தம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக கருதி பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மரபு தமிழ்நாட்டில ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வந்திருக்கிறது. அந்த மரபினுடைய ஒரு உச்சகட்டமாக அவதரித்தவர் தான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திர குரு முதல்வராகிய மேகண்டமூர்த்திகள் என்பது அவருடைய வரலாற்றிலே தெளிவு. அவருடைய பெற்றோருக்கு குழந்தை பேர் இல்லாத பொழுது அவர்கள் தம்முடைய குருநாதராகிய அருணந்தி சிவாச்சாரியரிடம் போய் நின்ற பொழுது அவர், நீங்கள் திருமுறை சுவடிகளிலே கயிறு சாத்தி பாருங்கள், அதில் என்ன ஏடு வருகிறதோ அந்த தலத்துக்கு சென்று வழிபடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையிலே அவர்கள் கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது அதிலே திருவெண்காட்டு தலத்திலே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் என்ற திருப்பாடல், ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பாடல் கிடைக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் திருவெண்காட்டுக்கு சென்று முக்குளத்திலே நீராடி மேகண்ட பெருமானை இன்று அருளினார்கள் என்பது மேகண்ட பெருமானுடைய வரலாறு. இன்றும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக காணலாம். நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பதிகங்களே நமக்கு தந்து அருளுகின்றன. உங்களுக்கு என்ன மனக்குறையோ அந்த மனக்குறையை வேண்டி இறைவனிடம் அந்த பதிகத்தை பாடினால் அந்த மனக்குறையை இறைவனே தீர்த்து வைப்பான் என்பது எண்ணற்ற அடியாருடைய வாழ்வியல் அனுபவம் என்று சொல்லி, இந்த வகையிலே நம்முடைய திருமுறைகள் ஒரு அறிமுகம் என்ற வகையிலே ஓரளவு நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன் என்று கருதுகிறேன். இதிலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். காரைக்கால் அம்மையார் கிபி 3, திருமூலர் கிபி 5, ஞானசம்பந்த பெருமான் அப்பரடிகள் கிபி 650களுக்கு மேல் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் 90 ஆண்டுகளுக்கு அவர் இருந்திருந்தார் என்பது மரபு. ஞானசம்பந்த பெருமான் கிபி 700 720 இருந்திருக்க வேண்டும். 750க்கு மேல் சுந்தரமூர்த்திகள், 800களில் மாணிக்க வாசகர் என்ற இந்த மரபை நாம் இந்த கால கணக்கை நாம் மறந்துவிடக்கூடாது. இதன் பிறகு மற்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் தோன்றி ஒவ்வொரு பாடல்களாக அருளி செய்கிறார்கள். இந்த பட்டினத்து பிள்ளையாருடைய பாடல்களிலே ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கலாம். கல்லாட தேவநாயனாருடைய பிரபந்தத்திலே அப்பரடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். நம்பியாண்டார் நம்பிகள் அப்பரடிகளுக்கும் பதியங்கள் பாடியிருக்கிறார், ஆளுடைய பிள்ளையாருக்கும் பதியங்கள் பாடியிருக்கிறார். அவையெல்லாம் மணிமணியான ஒரு பிரபந்தங்கள், மிக அதிக அளவிலே பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஒரு பதியங்கள் என்றெல்லாம் கூறி, இதுல நாம் மிக மிக முக்கியமாக கருத வேண்டியது, திருமுறைகளை எக்காரணம் கொண்டும் நாம் கைவிடலாகாது, அதனால் திருமுறைகள் நம்மை கைவிடாது என்பதை கூறி நான் இந்த அளவிலே அமைகிறேன். ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் கேட்டு தெளியலாம். நன்றி. மிக முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுவிட்டேன். அதாவது சித்தாந்த சைவத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் இந்த திருமுறைகளிலே அங்கங்கே விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றன. ஈராய் முதல் ஒன்றாய் என்ற ஞானசம்பந்தருடைய திருப்பாடலிலும் அப்பரடிகளுடைய பல பாடல்களிலும் சைவ சித்தாந்த கொள்கையை மிக தெளிவாக வரையறுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு சைவ சித்தாந்தம் என்பது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே நின்று நிலவி வருகிறது என்பதில் ஐயமில்லை. சைவ சித்தாந்த கொள்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக இருப்பவை நம்முடைய திருமுறைகள் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை.